மாதத்தில் தமிழகம் 2 முக்கிய அரசியல் கொலைகளை கண்டது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் ஜூலை 5 அன்று சென்னையில் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ஜூலை 16ஆம் தேதி அன்று மதுரையில் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி பாலசுப்ரமணியன் கொலை செய்யப்பட்டார். இந்த 2 சம்பவங்களும் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து மிகுந்த கவலையை எழுப்பியுள்ளன. அதிகரித்து வரும் வன்முறைக்கு தீர்வு காணவும் நீதியை உறுதி செய்யவும் ஸ்டாலின் அரசுக்கு அழுத்தம் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் அரசியல் கொலைகளில் சம்பந்தப்பட்ட திமுகவினரை சுட்டிக்காட்டி அதிமுகவினரும், அதிமுகவினரை சுட்டிக்காட்டி பாஜகவினரும், பாஜகவினர்தான் என சொல்லி நாம் தமிழர் கட்சியினரும் சமூக வலைதளங்களில் பதிவுகள் வெளியிட்டு வருகின்றனர். ஆனால் உண்மை நிலவரமோ தமிழக மக்களை மேலும் கவலையடையச் செய்யும் விதமாக அமைந்துள்ளது. ஆம், கட்சி பேதமின்றி திமுக, அதிமுக, பாஜக என பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நபர்களுக்கு இந்த கொலைகளில் சம்பந்தம் இருப்பதாக போலீசார் திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டுள்ளனர். அதற்கு சாட்சியாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திமுக, அதிமுக மற்றும் பாஜகவை சேர்ந்த நபர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். பாஜகவை சேர்ந்த மேலும் ஒரு நபர் அப்ஸ்காண்ட் ஆகியுள்ளதால் அவரை வலைவீசி தீவிரமாக தேடும் பணியில் இறங்கியுள்ளது தனிப்படை போலீஸ். தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் இந்த வேளையில் தமிழக ஆளுநர் RN ரவி கடந்த சில தினங்களாக தலைநகர் டெல்லியில் முகாமிட்டுள்ளார். அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கடந்த புதன்கிழமை அன்று சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் நிலவும் பாதுகாப்பு மற்றும் அது தொடர்பான சூழ்நிலைகள் மற்றும் மாநில மக்களின் அமைதி, முன்னேற்றம் மற்றும் பாதுகாப்பிற்கான தாக்கங்கள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தான் மிகவும் பயனுள்ள சந்திப்பை நடத்தியதாக தெரிவித்துள்ள ரவி, நமது மக்களை பாதிக்கும் பிரச்சனைகளில் மற்றும் அவர்களின் நல்வாழ்வில் அபரிமிதமான அக்கறை கொண்டவராக அமித்ஷா உள்ளார் என தெரிவித்துள்ளார். தொடரும் அரசியல் தலைவர்கள் கொலைகள் மற்றும் மாநிலம் முழுவதும் பெருகியுள்ள கஞ்சா புழக்கம், மேலும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் உள்ளிட்ட பல தரப்பட்ட விஷயங்களை அமித்ஷா தீவிரமாக RN ரவியிடம் ஆலோசனை நடத்தியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.